கைஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபிபனாக்கி சீரிஸ்னால் என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து அதோட மீனிங் புரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து 0,1 கண்டிப்பாக வரும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கமா போட்டுட்டு 1, இதுக்கப்புறம் 2, இதுக்கப்புறம் 3, இதுக்கப்புறம் 5, இதுக்கப்புறம் 8, இதுக்கப்புறம் 13, இதுக்கப்புறம் 21, இதுக்கப்புறம் 34, இப்படி போயிட்டே இருக்கும். இது நான் போடுறப்பே உங்களுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கும். என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்னேன்ல 0,1 கண்டிப்பா வரும்னு. இதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மாரி. ஓகேங்களா? 0,1 ஃபிபனாக்கில என்ன வரணும்னா, இந்த 0,1 இருக்குல்ல, 0 + 1 என்ன வரும்? 1 வருமா? அது பக்கத்துல போயிடும். அடுத்து வந்து 1 + 1 என்ன வரும்? 2 வருமா? அது பக்கத்துல வந்துரும். 2 + 1 3 வருமா? அது பக்கத்துல போயிடும். 3க்கு முன்னாடி என்ன இருக்கு? அ இப்ப வந்து 3 + 2 5 அப்படி வருமா? அது போயிடும். அதுக்கப்புறம் 8 + 5 வந்து 13 அப்படி ஆயிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பக்கத்தில் ரிசல்ட் வருது தான் ஃபிபனாக்கி சீரிஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கோடிங்கில் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ கொஸ்டினில் வந்து ஒரு ஒரு 10 ஃபிபனாக்கி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஃபிபனாக்கி நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். நம் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு 10 அப்படின்னு கொடுத்துடலாம். நான் சொன்னேன்ல எப்போவுமே 0,1 அப்படின்னு ஆரம்பிக்கும்னு. ஸோ ஃபிப் அப்படின்னு நம்மளா ஒரு பேர் கொடுத்துட்டு அரே யூஸ் பண்ணலாம். அதில் 0,1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? எவ்வளோ நம்பர் கேட்டிருக்காங்களோ அதை நம்மளை போட்டுட்டு ஃபிபனாக்கி எப்போவுமே 0,1ல ஆரம்பிக்கிறதுனால அதை அரேயில் போட்டுட்டோம். அடுத்து வந்து லூப்பிங் பண்ண போகிறோம். ஃபார் I in ரேஞ்ச் போட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட 2 இருக்கா, 0,1 இருக்கா, அடுத்து வந்து 2 தானே வரணும். அதானே, அப்படி தானே ஃபிபனாக்கி ஒர்க் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட 0th வேல்யூ இருக்குது, ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது, செகண்ட் வேல்யூலேருந்து 10வது வேல்யூ இருக்கும் தேவையில்ல. ஸோ அதுக்கு 2, நீங்கள் நம்மன்னு போட்டாலும் ஓகே தான், 10 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். நான் இங்கே நம் அப்படின்னு போட்டுறேன். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அப்படி அதனால் நீங்கள் வேரியபிள் நேம் போட்டு கோடில் எழுதி பாருங்கள். அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் மாதிரி. அடுத்து வந்து நெக்ஸ்ட் நம்பர்னு ஒரு பேர் கொடுக்குறேன். அதில் வந்து இங்கே இருக்கா, அதுக்குள்ளே வந்து ஸ்கொயர் பிரேசஸில் I-2 போடுறேன். அதை வந்து ஆட் பண்ணி I-1 இப்படி போடுறேன். இது நான் ஆன்சர் இது ஆன்சர் நான் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். web.append அப்பன்னா ஆட்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்பர். இப்போ நான் பிரிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபிப்பை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 0,1,1,2,3,5,8ன்னு வருது. இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அதுதான் இங்கே வந்திருக்கு. இது இது நான் சொன்னேன்ல, 0,1 ஆட் பண்ணி நமக்கு பக்கத்து நம்பர் கொடுக்கும், 1,1 ஆட் பண்ணி நமக்கு பக்கத்து நம்பர் கொடுக்கும். இந்த மாதிரி இது போகும். இப்போ நான் இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 10ன்னு சொல்லிட்டோம். ஃபிப் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்மளா ஒரு பேர் கொடுத்துட்டு அரேல 0,1 அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்கா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை 0ன்னு எடுத்துக்கும், செகண்ட் நம்பரை 1ன்னு எடுத்துக்கும். அதான் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? இப்போ 0 இருக்குது, 1 இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் தானே தேவைப்படும். அதனால 2ல ஆரம்பித்து நம்மளுக்கு 10 கேட்டிருக்கிறதுனால பக்கத்தில் 10 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, லூப்பு பண்ணுறதுனால சுத்தம். இப்போ 2லேருந்து 10 வரைக்கும் லூப் சுத்தம். இப்போ நெக்ஸ்ட் நம்பர்னு ஒரு பேர் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபிப் அரே யூஸ் பண்ணி I-2, I-1 இது என்ன பண்ணுன்னா, ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் ஐன் ரேஞ்சுன்னு சொல்கிறப்ப இந்த ஐ ஒரு பாக்ஸ் மாதிரி. இந்த ஐயினால இந்த 2, நம்மன்னு போட்டிருக்கோம்ல, 2லேருந்து 10 வரைக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே இருக்க வேல்யூ இந்த ஐ டப்பாக்குள்ளே போயிடும். ஸோ இந்த கண்ட்ரோல் ஃபுல்லாகவே ஐயில் இருக்கும்.
இப்போ இந்த i-2 i-1 போடுறப்ப 2 3 4 5லேருந்து 10 வரைக்கும் இருக்கா, அது எல்லாமே ஐக்குள்ளே இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும்னா 2 போட்டுக்கும். 2 - 2 இங்கே வரும், 2 - 1 இங்கே வரும். ஓகேங்களா? 2 - 2 என்ன வரும், 0ன்னு வருமா? இப்போ வந்து 2 - 1 1ன்னு வருமா? 0 + 1 பண்ணுறப்ப 1 தான் வரும். ஸோ ஆல்ரெடி 0,1 இருக்கு. ஸோ பக்கத்தில் ஆன்சர் 1ன்னு வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு 1க்கு ஓகே. ஆனால் 10 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்கு தான் நம்ம இங்கே அப்பன்னு போட்டிருக்கோம். அப்பன்னு போட்டுட்டு பிரேசஸில் நெக்ஸ்ட் நம்பர்னு போட்டிருக்கோம். இது என்ன ஆகும்னா, அப்பன்னு போடுறதுனால ஒரு நம்பராக லூப், இந்த 2லேருந்து 10 இருக்குல்ல, அது எல்லாமே லூப் ஆகி நமக்கு இங்கே ஆன்சர் காட்டும். அப்படிதாங்க இந்த ஃபிபனாசி நம்பரையும் இதாகும், ஒர்க் ஆகும். மேபி உங்களுக்கு இது குழப்பலாம். பட் நீங்கள் போட்டு பார்த்துட்டு 2 வாட்டி 3 வாட்டி யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்யூ. பபாய்.